கர்த்தருக்கு சோத்திரம். இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவர் தந்த வசனம் மார்க் முதல் அதிகாரம் 13ஆம் வசனம். அவர் வனாந்தரத்திலே 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களின் நடுவிலே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். தேவதூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் துதிக்கப்படுவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவர் தந்த இந்த மார்க் முதல் அதிகாரம் 13ஆம் வசனத்துக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். இங்கே இந்த வசனத்தினுடைய கடைசி பகுதியிலே தேவதூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. முன்பு அவருக்கு என்ன வந்துச்சு? சோதனை வந்துச்சு. பல விதமாக சாத்தானால் சோதிக்கப்பட்டு அப்படியாக அவர் யாருமே இல்லாத, ஜன நடமாட்டமே இல்லாத இடத்துல காணப்பட்டு கொண்டிருந்தார். இருந்தபோதும் அவர் சஞ்சரித்து கொண்டிருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி இருந்தபோதும் அவருக்கு என்ன, யார் ஊழியம் செய்தார்? தேவதூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். அப்போ இந்த கடைசி நாட்கள் கூட தேவன் தம்முடைய பிள்ளைகளை என்ன பண்ணுறாரு? ரொம்ப நேசித்து அவர் தம்முடைய தூதர்களை கொண்டு அவர் போஷிக்க போகிறார், பாதுகாக்க போகிறார், வழிநடத்த போகிறார். வரக்கூடிய எல்லா ஆபத்துக்கும் விபத்துக்கும் விலக்கி விடுவிக்க போகிறார். தேவன் நல்லவரா வல்லவரா பெரிதான கிரியைகளை செய்ய போகிறார். அப்போ இந்த நாட்கள் கூட நாம் தேவ தூதர்கள் நமக்கு வந்து ஊழியம் செய்யணும்னா நாம் எப்படி காணப்பட்டால் நமக்கு ஆண்டவர் அப்படியாக அவர் கிரியைகளில் வெளிப்படுவார், நம்மை சுமப்பார், நம்மை வழி நடத்துவார் என்று கூட நாம் சிந்திக்கலாம். அவரை போல் நம்ம என்ன பண்ணோம்? நம்மை தாழ்த்தி உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். அப்போ அந்த கடைசி நாட்கள் நாம் அதிகமாக உபவாசத்தோடு காணப்பட வேண்டும். உபவாசம் எடுக்க வேண்டிய நாட்களில் நேரங்களில் உபவாசத்தை தேவனை நோக்கி பார்க்க வேண்டும், அவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும், அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்படி உபவாசித்து நாம் அவரிடத்தில் அதிகமாக அன்பு கூர்ந்து விசுவாசம் உள்ளவர்களாக சத்துருவின் வல்லமை மேற்கொள்ளக்கூடிய ஒரு ஜீவியம் செய்ய வேண்டும். நம்ம இடத்துல ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். நாம் அப்படியாக அவரை நோக்கி பார்க்க வேண்டும், வேண்டுதல் விண்ணப்பங்களை ஏறெடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் நம்ம இடத்தில் எதிர்பார்க்கிறார். இப்படி நாம் நம்ம இடத்துல அவர் எதிர்பார்க்கிறது நாம் செய்யும்போது நமக்கு என்ன பிரச்சனை காணப்பட்டாலும் அந்த பிரச்சனை எல்லாம் மேற்கொள்ளத்தக்கதாக அவர் என்ன பண்ணுவார்? நம்முடைய தூதர்களை நம்மளுக்கு உதவி செய்யும்படியாக அனுப்பி கொண்டே இருப்பார். அநேக இடங்கள் நாம் வாசிக்கிறோம், தூதர்கள் வந்து உதவி செய்ததை, தூதர்கள் வந்து என்ன பண்ணதை, பாதுகாத்ததை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த லோத்தை பாருங்கள், லோத்து குடும்பத்தை வெளியே அந்த பட்டணத்தை விட்டு வெளிவர மனதே இல்லை. அந்த பட்டணத்தில் அக்னி பற்றி எரிய போகிறது. அந்த வேலை கூட என்ன பண்ணாங்க தூதர்கள்? அவரையும் அவர் 2 பிள்ளைகளையும் அந்த அக்னியிலிருந்து தப்பி வைக்கும்படியாக அவர் கரங்களை பிடித்து கொண்டு வந்து வெளியே விட்டார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ நாம் எல்லா சூழ்நிலையிலும் நாம் ஜெபம் செய்து விழித்திருக்கும் போது நிச்சயமாக தேவன் என்ன பண்ணுவார்? நமக்கு அப்படி பெரிதான தூதர்களின் பாதுகாப்பை அனுப்பி தருவார். அப்போ இந்த கடைசி நாட்களில் நமக்கு அப்படிப்பட்டதான அவருடைய பாதுகாப்பு தேவையானதாக இருக்கிறது. பலருக்கும் பலவிதமான சூழ்நிலை என்ன படுகிறோம்? நாம் தேவனோடு சேர்ந்து நடக்கும்படியாக, தேவனுக்கு பிரியமானது செய்யும்படியாக, தேவனுடைய கரத்தில் மறைந்து கொள்ளும்படியாக நம்ம ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நம்மை தனியாக ஒரு பாதையில் நடத்தி கொண்டே இருக்கிறார். நம்மை தனித்து நடத்துகிறார். அவரோடு சேர்ந்து இருக்கும்படியாக, அவரோடு நாம் ஒரே மனமாக இருக்கும்படியாக, அவரோடு விசுவாசமாக இருக்கும்படியாக நம்ம என்ன பண்ணுறாரு? அவரை மாத்திரமே நோக்கி பார்க்கும்படியாக அப்படி செய்கிறார். இப்படி அவர் நம்மை நடத்துகிற பாதையில் நாம் நடக்கும்போது, அவர் சித்தத்தின் மத்தியிலே காணப்படும் போது நிச்சயமாக அவர் நமக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். அவர் தம்முடைய தூதர்களை என்னவா செய்கிறாராம்? காற்றுகளாக செய்கிறார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ தூதர்களை காற்றுகளாக செய்கிறார் என்று சொல்லும்போது தூதர்கள் வந்து உதவி செய்கிறது யாருக்குமே தெரியாது, அநேகருக்கு தெரியாது. அது மறைந்திருக்கும், அது மறைவானது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இந்த நாட்கள் கூட நமக்கு ஆண்டவர் எல்லாவற்றிற்கும் எல்லாமா இருந்து நம்மை பாதுகாக்கிறவர், நம்மை பலப்படுத்துகிறவர், நம்மை வழி நடத்துகிறவர், நம்மை சுத்திகரிக்கிறவர், நாம் சோர்ந்து போகாமல் அவரோடு நடக்கத்தக்கதாக கிருபை தந்து நம்மை பலப்படுத்தி நம்மை கொண்டு அவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாகவே இருக்கிறார். ஆனால் அந்த நாட்கள் கூட நம்மை முழுவதுமாக தாழ்த்துவோம், அவர் கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீர் எங்களை நேசிக்கிறீர், நீர் எங்களை வழி நடத்துகிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம். இந்த நாளில் கூட உங்களுடைய தூதன்மார் பாதுகாப்பு உங்களுக்கு அந்த நாளில் வண்ணாந்தரத்தில் சஞ்சரித்த போது உண்டாயிருந்தது போல எங்களுக்கும் இந்த கடைசி நாட்களில் ஏற்படுத்தி தாரும் என்று சொல்லி அவரிடத்தில் கேட்போம். அவர் நமக்கு உதவி செய்வார், அவர் நம்மை நடத்துவார், பாதுகாப்பார், ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார். தேசத்தின் மேல் வரக்கூடிய பெரிதான ரட்சிப்புக்கு, இந்த தேசத்து ஜனங்களுடைய மனம் திரும்புதலுக்கு ஆண்டவர் நம்மை ஒரு பெரிய வெளிச்சமாக மாற்றி நம் மத்தியிலிருந்து அவர் கிரியைகளை செய்து கொண்டே இருப்பார்.
கர்த்ததாமே இந்த வசனங்களால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். கிருபையும் சிநேகம் நிறைந்த நல்ல தெய்வமே, நன்றியோடு துதிக்கிறதுனால் நீ எங்களோடு பேசின வசனங்களுக்கு ஆசோத்திரம். இந்த நாளில் கூட ஆண்டவரே நம்முடைய தூதன்மாருடைய பாதுகாப்பு எங்களுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்கள் உங்கள் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கைகள் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று சொன்னீங்க ஆண்டவரே. நம்முடைய வார்த்தை பிரகாரம் இந்த கடைசி நாட்களுக்குள்ள அப்படியாக ஆண்டவரே எங்கள் ஒவ்வொரு பாதம் கல்லில் இடராதபடிக்கு தூதர்கள் கொண்டு கைகளில் ஏந்தி கொண்டு செல்லும்படியாக ஜெபிக்கிறோம். வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நன்மை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை பலப்படுத்தி வழிநடத்தி உயர்த்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. கனமகிமை செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன்.